وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين ஒரு அற்புதமான ஒரு சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாமிய நம்பிக்கையை அச்சுறுத்தும் நவீன சவால்கள் என்ற தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் முன்னுரையை மரியாதைக்குரிய அழைப்பாளர் ஹாஃபித் ஷர்ஃபுதீன் உமரி அவர்கள் இங்கு தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய எண்ணில்லா அருள்கடைகளில் முதன்மையானது நாம் பெற்றிருக்கக்கூடிய ஈமான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த தலைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய மிக மகத்தான சொத்து இந்த ஈமான் தான். இந்த ஈமானை அல்லாஹ் தான் நாடியவருக்குத்தான் வழங்குகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். யாருக்கு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த பாக்கியத்தை தந்து விடுகின்றானோ அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியானாக அங்கீகரித்து கொண்டான் என்பதாக அதற்கு பொருள். அடிமைத்துவத்தை அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஈமான் கொண்டு நினைவு கூறும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நாம் கூறுகிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹுடைய தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார்கள் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அடிமைத்துவம் மிக மகத்தான சொத்து அல்லாஹுக்கு முன்னிலையில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரச்சனை நல்லதான் கேட்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் அவனுடைய அடிமையாக ஆக்கியிருக்கிறான். அடிமையாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சக்கராத்தால் வரைக்கும் அடிமையாகவே இருந்து மௌத்தாக வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அடிமை என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பை காப்பாற்றும் கடமை நமக்கு இருக்கிறது. அந்த அடிமைத்துவத்தை தாண்டி
இந்த உலகத்துடைய சூழல்களிலே வேறு பல நிலைகளில் மனிதன் தன்னை அடிமையாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்துகள், அச்சுறுத்தல்கள் நம்மை சுத்தி வருகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஐப அப்துத் தீனார் வ அப்துத் திர்ஹம். தீனாருடைய அடிமையும் திர்ஹத்துடைய அடிமையும் அவன் அழிந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல அந்த அடிமைத்துவத்தை பற்றி அந்த ஹதீஸுடைய தொடரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, நல்ல பெரிய ஆடைகளை விலை மதிக்கத்தக்க ஆடைகளை அணிந்து கொள்வதற்கும் மனிதன் அடிமையாகி விட்டான் என்கிறார். எதற்கு மனிதன் அடிமையாக வேண்டும் என்பதை மனிதன் புரிய வேண்டும். தீனாருக்கும் திர்ஹத்திற்கும், சொத்துக்களுக்கு மனிதன் அடிமையாக விடக்கூடாது. அவனுடைய பதவிகளுக்கு அவன் அடிமையாகிவிடக்கூடாது. அவன் போடக்கூடிய அந்த விலை உயர்ந்த ஆடை என்று மார்க்கம் சொல்வது அவனுக்கு சமூகத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்துக்கு மனிதன் அடிமையாகிவிடக்கூடாது. அதைவிட இன்னொரு அடிமைத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். நபியே, அஃபரஐத்தல்லதி மனித்தஹத இலாஹு ஹவா. நபியே, நீங்கள் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டானே, அவனை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். உச்சகட்டம் அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்திலிருந்து நம்மை வேறு ஒன்றுக்கு அடிமையாக மாற்றுவதற்கு அடிப்படை காரணமாக மனோ இச்சை இருக்கிறது. அந்த மனோ இச்சை ஒன்றை நமக்கு தீர்மானிக்கிறது. நீ அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறாயா அல்லது என்னுடைய அடிமையாக இருக்கிறாயா? அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்து விட்டால் மனோ இச்சை அவனுடைய காலுக்கு கீழே போய் மிதிக்கப்பட்டு விடும். மனோ இச்சை மேலோங்கி விட்டால் அது மேலோங்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய ஈமானிய வீரியம் குறைந்து கொண்டே போகும். இந்த ஒரு சவாலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கடமை முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் இருக்கிறது. நான் எதற்கு யாருக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற பார்வை மிக மகத்தானது. ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தன்னை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அது அவனாக எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பினான். அங்கு அபூபக்கர் அவர்களும் இருந்தார்கள், அபூ ஜஹிலும் இருந்தான். அபூபக்கருக்கு அந்த அல்லாஹ்வுடைய அடிமையாகக்கூடிய தௌஃபீக்கை, வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். அபூ ஜஹிலுக்கு அதுவுல்லா, அல்லாஹ்வுடைய எதிரி என்ற ஒரு சூழலிலே அல்லாஹ் அவனுக்கு மரணத்தை தந்தான். ஏன் அபூ தாலிப் அவர்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டார். எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அரணாக இருந்த அந்த அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடலாம் என்று. அந்த வாய்ப்பை இழக்கும் போது கவலைப்படுகிறார்கள். கவலைப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அபூ தாலிப் அவர்களுக்கு பல்வேறு விதமான நல்லறங்களை செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய குறைந்த தண்டனை 2 செருப்புகள், நரக செருப்புகள் மாட்டப்படும். அதனால் அவர்களுடைய மூளைகள் துடிக்கும். இதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய குறைந்த தண்டனை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பொறுக்க முடியாமல் அல்லாஹ்விடத்திலே அதை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நடக்காது, இது இல்லை. அல்லாஹ் தான் விரும்புவவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுக்கிறான். நூஹ் நபி பதறினாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். நூஹ் நபி பதறினாங்க, என்னுடைய மகன் கண்ணுக்கு முன்னாடியே அழிஞ்சு போறிய, இது என்னுடைய மகனே என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுக்கு எந்த கல்வி இல்லையோ அதை நீங்கள் சொல்லாதீர்கள்.
இவன் உன்னுடைய மகன் அல்ல. பெற்றெடுக்கப்பட்ட மகனாக இருந்தாலும் ஈமானிய வீரியத்தால் ஈமானுடைய தௌஃபீக் அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் மனித அந்த உறவுகளிலிருந்து துண்டிக்கப்படுகிறார். தன்னோடு வாழ்ந்த மனைவி நரகவாதியாகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு ஹஜ்ஜு கடமையிலே மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான காலகட்டத்திலே நாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய தியாக செம்மல்! அவர்களை அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் நினைவு கூறக்கூடிய ஒரு இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கி காபத்துல்லாவை கட்டக்கூடிய அவனுடைய பைத்துல்லா அவனுடைய வீட்டை கட்டக்கூடிய பாக்கியத்தை தந்து எல்லாருடைய உள்ளத்தையும் அதன் பக்கம் இணைத்து வைத்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு சொன்னார்கள், நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பேன் என்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்லி முடித்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அனைத்துமே முன்மாதிரி தான். ஒரே ஒன்றை தவிர அவர் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுவதாக சொன்னார். அதை தவிர பாக்கிய அனைத்திலுமே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். மக்கள் ஷஃபாஅத்துக்காக வேண்டி மறுமையிலே ஓடி அலையும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வார்கள், நீங்கள் கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர், எங்களுக்காக ஷஃபாஅத்து செய்யுங்கள், பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்கும் போது, இல்லை என்னை விட்டு விடுங்கள், நான் ஒரு காரியத்தை செய்துவிட்டேன், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காததாக இருந்தது, அதை வைத்தே நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பதை ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. இது என்ன தெரியுதுலாம்? தௌஃபீக், அல்லாஹ் நம்மை அல்லாஹ் என்று சொல்வதற்கான வாய்ப்பை தந்தது. இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டுவதற்கான முத்திரை என்பதை இங்கு இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் புரிய வேண்டும். நம்மில் பலர் பரம்பரையாக, அதாவது பெற்றோர் முஸ்லிம்களாக இருப்பார்கள், நாமும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பலர் நம்மில் இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்கள் நம்மில் இருக்கலாம். அந்த ஏற்று வந்தவருடைய தியாகங்களை நாம் பார்க்கும் போது இது எவ்வளவு பெரிய மகத்தான பொக்கிஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்தை தந்து அவனுடைய அடிமையாக வாய்ப்பை நமக்கு தந்திருக்கும் போது அதை மதிப்பதற்கு நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். அதை காப்பாற்றுவதில் நாம் அக்கறையின்மையை பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு திடப்பொருளை போன்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானை அல்லாஹ் தந்தவுடன் அது ஒரு திடப்பொருளாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி செல்போன் வாங்கினோம், அதை அப்படியே வச்சோம், இது 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், 10 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இது மாதிரி ஒரு ஈமானை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் தந்த உடனே நான் முஸ்லீம் ஆயிட்டேன், அப்போ அதுக்குரிய எல்லாமே எனக்கு கிடைச்சிருங்கிற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறது. அந்த சிந்தனை தவறானது. அந்த சிந்தனை மிக ஆபத்தானது. அந்த சிந்தனை குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமானது. கிதாபுல் ஈமான் என்ற தலைப்பின் கீழ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடத்தை தருகிறார்கள். அதிலே அல் இல்மு கப்ல அல் அமல் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. செயலுக்கு முன்னால் கல்வி என்று அந்த பாடத்தை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதனுடைய தொடரிலே பார்க்கும்போது பல்வேறு வசனங்களை அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது கூடும் குறையும் என்ற ஒரு பாடத்தை தருகிறார். இந்த தகவலுக்காக பல்வேறு விதமான ஆயத்துகளை ஹதீஸ்களை ஆதாரம் காட்டுகிறார். என்ன அர்த்தம்? ஈமான் என்பது நீங்கள் நினைப்பதை போன்று ஒரு திடப்பொருள் அல்ல, அது அப்படியே இருப்பதற்கு. ஈமான் என்பது மாறக்கூடியது. ஈமான் கூடுதல் குறைவாக கூடிய ஒரு பண்புள்ளது. எதை வைத்து கூடும், எதை வைத்து குறையும்? அல் ஈமான் யஸீது பித்தாஅ வ யன்குஸ் பில் மாசியா.
ஈமான் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட கட்டுப்பட அது அதிகரித்துக் கொண்டே செல்லும். பாவங்கள் வர வர அந்த ஈமானுடைய வீரியம் குறைந்து கொண்டே போகும் என்ற இந்த தகவலுக்கு ஏராளமான வசனங்களை சொல்கிறார்கள். ஈமான் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். ஈமான் கொள்ளாதவர்களை பார்த்து ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்றால், நீங்கள் ஈமானில கால் வைத்ததோடு முழுமையடைந்து விட்டதாக நினைக்காதீர்கள். நீங்கள் பயணிக்கக்கூடிய தூரம் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. ஒருவர் உணவு அருந்திக் கொண்டிருக்கிறார், நீங்கள் தான் உணவு பரிமாறுகிறீர்கள். ஒரு சாப்பாடை வச்சுட்டு உணவை நீங்க தான் பரிமாறுறீங்க. அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க சொல்றீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவோம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் உணவு அருந்த வேண்டிய பகுதி நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நடைமுறையில நாம புரிய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் சொல்றார், மூமின்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னா, நீ ஈமான் கொள்ளக்கூடிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது, ஆழம் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, மூமின்களே நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்றான், காலத்தில் அராபு ஆமன்னா குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா, இந்த கிராமவாசிகள் தன்னை ஈமான் கொள்ளோம் என்று சொல்கிறார்கள். நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், கூலு அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறோம். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், எப்போது உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழைகிறதோ அப்போது நீங்கள் மூமினாக இருப்பீர்கள். என்ன பண்பு? இஸ்லாம் ஈமான் என்று தனியாக வரும்போதும் ஒன்றாக வரும்போதும் மாற்று கருத்து இருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஈமானும் இஸ்லாமும் ஒரே இடத்திலே சொல்லப்பட்டால் இரண்டுக்கு மத்தியிலே வேறுபாடு இருக்கிறது. முதன்மையானது இஸ்லாம், ஆழமானது ஈமான் என்ற கருத்துக்களை அறிஞர்கள் நமக்கு தருகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லவுடன் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறான், அடிப்படைதான். ஆனால் அதற்கு பிறகு பயணிக்கக்கூடிய தூரம் தான் அவனை ஈமானை முழுமைப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை புகாரி முஸ்லிமிலே பார்க்க முடிகிறது. அல் ஈமான் பிதுஉன் வ சபஊன ஷுஅபா, இன்னொரு ரிவாயத்திலே பிதுஉன் வ சித்தூன ஷுஅபா, ஈமானுக்கும் 70க்கும் அதிகமான கிளைகள் இருக்கின்றன, ஈமானுக்கு அதிகமான 60க்கும் அதிகமான கிளைகள் இருக்கின்றன என்ற ஹதீஸை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷுஅபல் ஈமான் என்ற ஒரு புத்தகத்தை தொகுத்து 70க்கும் அதிகமான கிளைகளை அவர்கள் அங்கு ஹதீஸின் அடிப்படையில் பதிவு செய்கிறார்கள். என்ன இதில் தெரிகிறது? ஈமான் என்றாலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவுடன் முழுமை பெற்று விட்டோம், இதன் மூலமாக நாம் சொர்க்கத்தின் உத்திரவாதத்தை பெற்று விட்டோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. இது அடிப்படையான விஷயம். சகோதரர்கள் இங்கே அகீதாவை, கொள்கையை பற்றி வலியுறுத்தி சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்களா என்றால் அதற்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றன. அவன் அதை மீறாதவனாக இருக்க வேண்டும், இஸ்லாத்தை விட்டு தன்னுடைய செயல்பாட்டால் தாண்டாதவனாக இருக்க வேண்டும், பல்வேறு விதமான ஃபித்னாக்களில் அவன் மாட்டாதவனாக இருக்க வேண்டும். பல்வேறு கொள்கை சார்ந்த குழப்பங்கள், இன்று இவர்கள் சொல்கிற நவீன குழப்பங்கள் என்று குழப்பம் துவக்கத்திலிருந்தே இருந்து வருகிறது. அந்த துவக்கத்திலே மாட்டாதவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஷுஅபுல் ஈமான் என்ற கிளையை நாம் படித்து பார்த்தால் நம்முடைய ஈமான் எவ்வளவு தூரம் முழுமையாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது எதை நமக்கு சொல்கிறது என்றால், ஒவ்வொரு நொடியுமே நான் மூமினா, நான் இஸ்லாத்தில் தான் இருக்கின்றேனா, ஈமானோடு தான் இருக்கின்றேனா என்று தீர்மானிக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கும் போது கேட்கிறார்கள், ஃபித்னாவை பற்றி எனக்கு சொல்லுங்களேன் என்று. அப்போ தொழுகையில, நோம்புல, ஜக்காத்துல, குடும்பத்துல, பொருளாதார ரீதியில் வரக்கூடிய குழப்பத்தை சொல்லும் போது இது அல்ல, வேறு
முஸ்லிமை காபிராக மாற்றக்கூடிய ஒரு ஃபித்னாக்கள் இருக்குமே, அதை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், நீங்கள் விரைவாக அமல் செய்து கொள்ளுங்கள், நல்லறங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம் வரும், காரிகள் சூழ்ந்த குழப்பம் வரும். அது எப்படி மாற்றும்னா, யுஸ்பிஹுர் ரஜுல் முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில் முஸ்லிமாக இருப்பவன் மாலையிலே நிராகரிப்பாளனாக மாறிவிடுவான். மாலையில முஸ்லிமாக இருப்பவன் காலையில நிராகரிப்பாளனாக மாறிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். குழப்பங்கள் எப்படி வரும்? நாம நினைச்சது போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன உடனே சாகிற நேரம் வரைக்கும் அந்த கலிமா உடையவனாக இருப்பான் என்று உத்தரவாதம் இல்லை என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தௌஃபீகால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நம்பிக்கொண்டிருக்கின்றேன், நீங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். காலையிலே நான் மூமினாக நாம் இருப்போமா, இந்த கலிமா உடையவராக இருப்போமா என்றால் உத்தரவாதம் கிடையாது. அவ்வளவு குழப்பம். என்ன, எப்படி குழப்பத்தில் மாட்டுவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கான எந்த மாதிரி ஃபித்னாவில் மாட்டுவான்னு சொல்றாங்க. யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, தன்னுடைய மார்க்கத்தை இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி விட்டு விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எப்படி மாறுற ஒருத்தன்? மார்க்கம் இருக்கும், ஆனா உலக ஆதாயத்துக்காக வேண்டி மார்க்கத்தை வித்துருவான், விற்பனை செஞ்சிருவான், உலகத்தை மேலாக எடுத்துக்கொள்வான், தீனை விட்டு விடுவான். இப்படி வரும்போது அவனுடைய ஈமான் எல்லாம் இழந்தவனாக அவன் மாறிவிடுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். குஃபுர் என்ற அந்தஸ்துக்கு கூட போய்விடுவான். குழப்பம் வருது என்று நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின், லா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வ ஹுவ முஃமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவன் விபச்சாரம் செய்கின்றான் என்றால் அவன் மூமினான நிலையிலே அந்த காரியத்தில் அவன் ஈடுபட மாட்டான். ஒருவன் திருடுகின்றான் என்றால் திருடக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக அவன் இருக்க மாட்டான். கொலை செய்கின்றான் என்றால் அவன் கொலை செய்யக்கூடிய நேரத்திலே அவன் மூமினாக இருந்து அவன் அந்த கொலையிலே ஈடுபட மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதுக்கு விரிவுரையாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது, அப்ப என்ன நடக்கும்? அவன் பேர் அப்துல்லா, அவன் பேர் அப்துல் ரஹ்மான், அவன் பேர் ஆயிஷா, அவன் பேர் ஃபாத்திமா, எல்லாமே முஸ்லிம் தான், எல்லா முஸ்லிமுடைய பேர். அவர்கள் தவறான நடத்தில் ஈடுபடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள் என்றால் அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் அடையாளம் காட்டப்படுவார்கள். ஆனால் அந்த காரியத்தில் ஈடுபடும் போது முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள். எப்படி, என்ன நடக்கிறது? அப்போது அவர் சொல்கிறார்கள், அவனிடமிருந்து ஈமான் வெளியேறி ஒரு கொடை போன்று மேலே நின்று கொள்ளும். அந்த காரியம் முடிந்ததற்கு பிறகு அவன்கிட்ட அது வரும். இதுதான் ஈமான். அந்த தப்பான காரியம் பண்ற நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவனுக்கு மௌத் வந்து விட்டால் ஈமான் இல்லாதவனாகத்தான் மௌத்தாம். அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்கு மலக்குல் மௌத் வந்துட்டாங்கன்னா அவனுடைய மௌத் எப்படி இருக்கும்? நிச்சயமாக அவன் மூமினாக, உண்மையான மூமினாக அவனுடைய மௌத் வராது. ஏன் ஈமான் பின்னாடி அவன்கிட்ட இறங்குதுங்கிறதுக்கு இமாம்கள் ஏராளமான விளக்கத்தை தர்றாங்க. அது நான் பின்னாடி டைம் இருந்தா சொல்றேன். பெரும்பாவங்கள் ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுமா வெளியேற்றாதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. கபாயிர், பெரும்பாவங்கள் ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுமா வெளியேற்றாதா அப்படின்னா, இஸ்லாத்திலிருந்து அவனை சில குற்றங்கள், ஷிர்க், குஃப்ர் போன்றவை வெளியேற்றிடும். ஆனா மற்ற பாவங்கள் எல்லாமே ஈமானுடைய முழுமையிலிருந்து அவனை வெளியேற்றும். தௌபாவுக்கான வாசல்கள் அவனுக்கு திறந்திருக்கும். அவன் தௌபா செய்யும் போது அவன் இஸ்லாத்தை அவன் புதுப்பித்துக் கொண்டு வருகிறான் என்பது அறிஞருடைய கொள்கையாக இருக்கிறது. இது வேற விஷயம். ஆனா என்ன நடக்குது அங்க? ஈமான் மேல போயிட்டு போயிட்டு வருது. எப்ப நடக்குதுன்னு தெரியல. சஹாபாக்கள் பள்ளியிலிருந்து வெளியேறும் போது கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஈமான் கொண்டு போவோம்னு சொல்லுவாங்க.
இந்த ஈமானிய அமர்வு இதை ஏற்பாடு பண்றாங்களே, இது எவ்வளவு ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் 3 ஜும்மாக்கள் குத்பாவை அவன் இழந்து விட்டால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் முத்திரை வைத்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய முக்கியமான தகவல். 3 ஜும்மாக்கள் ஒரு மனிதன் இழந்துட்டான்னா உள்ளத்தில் முத்திரை வச்சுட்டான். காரணம் என்னன்னா, புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் இழந்து விட்டான். நல்லதை கேட்கணும். நம்மளுடைய ஈமான் பலவீனமாக புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு தரப்படக்கூடிய ஒரு பாக்கியமாக நம்ம கருதணும். இது போன்ற சபைகள், ஈமானிய சபைகள் எல்லாமே அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி நினைவூட்டக்கூடிய சபை, என்னை முஸ்லிமாக தக்க வைப்பதற்கான சபை என்பதை வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் சரி, வராத மக்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். அப்படியே விடப்பட்டு விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நபியே நீங்கள் நினைவூட்டுங்கள், மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்றானே. அது போன்ற ஒரு சபை இது. இதில் ஈமானிய புதுப்பித்து வெளியேறிடக்கூடாது, பலவீனப்பற்றக்கூடாது. எந்த அளவுக்கு ஈமான் கூட குறைய போகும்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. சஹாபாக்களுக்கு இந்த பயம் இருந்தது. சஹாபாக்களுக்கு இந்த பயம் இருந்தது. சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே வர்றாங்க ஒரு நாள், நான் முனாஃபிக்காக மாறிவிட்டேன் அப்படின்னா. நான் முனாஃபிக்காக மாறிவிட்டேன். ஏன் முனாஃபிக்கா மாறினேன்? நயவஞ்சகனாக எப்படி மாறினேன்? உங்க சபையில உட்கார்ந்து இருக்கும் போது சொர்க்க நரகங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன, நல்ல தகவல் சொல்லப்படும் போது ஈமான் அப்படியே அதிகரிக்குது. ஆனால் வீட்டுக்கு போன உடனே அங்கு உள்ள அந்த சூழல்களை பார்க்கும்போது இங்கு உள்ள மனநிலை அங்கு இல்லை, அங்கு வேற சூழல்ல என் மனசு மாறிடுது. அல்லாஹ்வையும் மறுமையும் பற்றியான அந்த சிந்தனை அங்கு குறைந்து விடுகிறது. எனவே ஏற்றத்தாழ்வுகள் நயவஞ்சகத்தனத்திற்கு அடையாளம் இல்லையா என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எவ்வளவு ரஹமத்தான மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இங்கு இருக்கக்கூடிய இதே மனநிலையிலே நீங்கள் தொடர்ந்து இருந்தால் லஸாஃபஹத்துகுமுல் மலாயிகத்து ஃபித் துருக், உங்களை நீங்கள் ரோட்டிலே நடக்கும் போது உங்களை மலக்குமார்கள் முசாவா செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. இது ஒரு நிலை, அது ஒரு நிலை. எது தவறில்லையோ அதுல தப்பு இல்லை. தப்பு செஞ்சு ஈமானுடைய நிலையை நீங்க இழந்துடக்கூடாதுங்கிறத அங்க புதுப்பிக்கிறாங்க. குடும்பத்தோடு, உறவோடு, நட்புகளோடு நாம் இருக்கும்போது இதே ஈமானிய வலிமை, வீரியம் அங்கு இல்லாமல் போனால் அது தவறில்லை. ஆனால் பாவத்தால் ஈமான் குறைந்து விடக்கூடாது என்பதை அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுப்பிக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல சூழல் எல்லாமே நம்மளை ஈமான்ல இருந்து அப்படி காப்பாத்திக்கிட்டே போகணும். கூட்டுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான், அவங்க இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், அவர்களுக்கு நாம் ஹிதாயத்தை அதிகமாக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். நான் பெற்ற ஹிதாயத், நான் பெற்ற ஈமான் என்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லிருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய பார்வை மிக முக்கியமானது. எங்க நம்ம கொண்டு சேர்த்திருக்கோம்? நம்ம எதை நம்ம ஈமானா புரிஞ்சிருக்கிறோம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. ஈமானுக்கு 2 வகை சொல்றாங்க. இராஅத்து தரீக், ஈசால் இலல் மத்லூப், ஹிதாயத். நம்ம எந்த ஈமான வச்சிருக்கிறோம்? நமக்கு தெரிந்த ஈமான் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதுனா நன்மை கிடைக்கும், அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஹிதாயத் நமக்கு வந்துருச்சு, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும். அதிகமாக ஒரு நாளைக்கு 12 ரக்காத் நஃபில் தொழுதால் எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு கிடைக்கும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்படும். நான் தர்மம் செய்தால் அதற்கான கூலி பன்மடங்காக அல்லாஹ் வலது கரத்திலே பெற்று உஹதுமலை அளவிற்கு எனக்கு அல்லாஹ் அதை திருப்பி தருவான். இவைகள் எல்லாம் தகவல். இந்த தகவல்லாம் ஈமான், இது ஹிதாயத்து, கல்வி, இதெல்லாம் நமக்கு வந்துருச்சு. அது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணுமா இல்லையா? ஒரு மனிதனுக்கு இந்த கல்வி வந்ததற்கு பிறகு, குர்ஆன்ல நன்மை கிடைக்குன்னு வந்ததுக்கு பிறகு, தர்மத்தில் நன்மை இருக்குது என்று வந்ததுக்கு பிறகு, தொழுகையில அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்குது, சொர்க்கம் இருக்குன்னு வந்ததுக்கு பிறகு, அது செயலாக மாறியதா? செயலாக மாறலன்னா என்ன அர்த்தம்?
ஈமான் முழுமையடையலன்னு அர்த்தம். ஈமான் வர்றதுக்கு முன்னாடி மனுஷ சோடையா இருக்கலாம், ஈமான் வர்றதுக்கு முன்னாடி மனுஷ சோம்பேறியா இருக்கலாம், ஈமான் வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில இலக்குகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஈமான் வந்ததற்கு பிறகு அவனை அது தூக்கவே விடாது, அவனை சுத்தி ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனை சொர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த உணர்வை அவனுக்கு தரும். எதெல்லாம் நமக்கு தகவல் வந்த ஈமான் வந்துருச்சு, அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்திற்கான ஈமான் நமக்கு வரலன்னா நிச்சயமாக நாம் ஈமானுடைய முழுமையை அடையாமல் ஏதோ ஒரு இடத்திலே நிற்கிறோம். ஒரு இடத்துல நம்ம பெரிய பார்க்குக்கோ ஒரு பெரிய பில்டிங் போனா யுவர் ஹேர்னு ஒரு ஆரோ போட்டு நீ இந்த இடத்துல நிக்கிறான்னு, நிக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு பிறகு நீ போக வேண்டிய இடம் எதுன்னு பார்க்கணும்னு நமக்கு சுட்டி காமிக்கப்படும் போது நாம் அதை உணர்றோமோ, இன்னைக்கு 2வது பாயிண்ட்ல தான் இருக்கிறோம், இன்னும் நம்ம 45வது இடம் வரைக்கும் பார்க்க வேண்டி இருக்குதுங்கிற மாதிரி வர்ற மாதிரி நீங்க உங்களை புரியணும். நம்மிடத்திலே கல்வியாக வந்த தகவல்கள் செயல்பாடாக எவ்வளவு மாறி இருக்கிறது என்பதை பார்த்து ஈமானுடைய அளவை நாம தீர்மானித்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியை நாம் எடுக்கணும். சஹாபாக்கள் அந்த பயிற்சி எடுத்தாங்க. எவ்வளவு காரியங்கள் நமக்கு தெரியுது, ஆனா செயல்பாடுகள் இல்லாம இருக்குது. சஹாபாக்கள் அப்படியே பயந்து நடுங்கினாங்க. நம்முடைய ஈமான்ல நம்ம இழந்துருவோமோ, இது பாதிக்கப்பட்டுருவோமோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். பயந்து நடுங்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வாசல்ல ஒரு ஆள் நிக்கிறார், சொர்க்கவாதி நிக்கிறார், கதவை திறங்கங்கறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஆள் கதவை தட்டுறாங்க. கதவை திறங்க, ஒரு சொர்க்கவாதி நிக்கிறார். அங்க பார்த்தா யார் வர்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து சொல்றாங்க, சொர்க்கவாதி வெளியே நிற்கிறார், கதவு திறங்க. கதவு தட்டுறாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபாக்கள் கலீஃபாக்கள் எல்லாமே சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள். உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகளாரால் சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அது கூட ரொம்ப அடக்கமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் சொல்லி வசனம் இறங்குது, அவங்க சொல்லிதான் வசனம் இறங்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய வசனத்தோடு நான் இணையாக அல்லாஹ் தான் இறக்கினான், நான் அதைத்தான் சொன்னேன் என்ற வாசகத்தை தான் அவங்க பண்பாக பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, நீங்க சாஹிபு சிர், நீங்க ரகசியத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள்கிட்ட நிறைய சொல்லி இருக்கிறாங்க. ஒரு முனாஃபிக்குடைய பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க. ஜனாஸா தொழுகையில் வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. ஹுதைஃபா இருந்தா ஒரு முனாஃபிக் இல்ல. ஹுதைஃபா இல்லைன்னா ஊர்ல இருந்து சில பல ஜனாஸாக்கள்ல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, வெளியூர்ல இருக்கிறாங்க. ஊர்ல இருந்து ஒரு ஜனாஸாவில் கலந்துக்கலன்னா அவர் முனாஃபிக்கா இருப்பார்னு விளங்கிடுவான். அந்த தகவல் அவங்கள்ட்ட இருந்ததுனால என்னுடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்குதான்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் விசாரிச்சுக்கிட்டாங்க. முனாஃபிக்குடைய பட்டியலில் நான் இருக்கனா சொல்லுங்க. எவ்வளவு பயம்! ஏன் அந்த பயம் வந்தது? சாகிற வரைக்கும் ஈமான காப்பாத்திக்கிட்டே போகணும். கடைசி மூச்சு வரைக்கும் நாம் அந்த ஈமானின் அடிப்படையில தான் வாழணும். நல்லா விளைக்கிறங்க. இப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சொர்க்க சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களுடைய மனநிலை என்னன்னு பாருங்க. பயம் அப்படி நடுங்கிறாங்க. சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள பற்றி நம்ம நல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க மக்காவில் இருந்த சஹாபி, பெரிய பணக்கார சஹாபி, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அங்க ஹஜ்ஜில இருந்து திரும்பும் போது அவங்களால திரும்ப முடியல. அப்போ நோயாளியா இருக்கனால மக்காவிலே தங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய ரொம்ப மனசு அப்படி வலிக்குது. ஏன்னா எல்லாரும் மக்கா விட்டுட்டு ஹிஜ்ரத் செஞ்சு அல்லாஹ்காண்டி போயாச்சு. திருப்பி உம்ராக்கா ஹஜ்ஜிக்கான்னு வந்தா திருப்பி போகணும்.
இங்கே இருக்கும் காரணத்தினால ஹிஜ்ரத்துடைய நன்மை வீணாயிருமோ அப்படிங்கிற பயம் அந்த சஹாபி. கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னையெல்லாம் விட்டுட்டு போறீங்களே, இந்த மாதிரி எனக்கு பயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உன்னை வைத்து பல நல்லறங்களை புரிவான் என்ற ரீதியில ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாங்கன்னா பயத்துல நடுங்கினாங்க. பயம் என்ன பயம்? செஞ்சதெல்லாம் அழிஞ்சிருமோ, ஈமான் வீணா போயிருமோ, நல்லறங்கள்லாம் போய் அங்க ஒண்ணுமில்லாம போயிருக்கணும் அப்படின்னு பயம் இருந்தது. அந்த பயத்துடைய உச்சகட்டம், இந்த ஈமானை இழந்துடக்கூடாது, மறுமையில மூமினாக போய் நிக்கணும், இது அழிச்சிடக்கூடாதுங்கிற பயத்துடைய உச்சகட்டம் எவ்வளவு வந்தது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அதன் மூலம் பெறக்கூடிய பாடத்தை நாம புரியணும். சஹாபாக்கள் எவ்வளவு தன்னுடைய ஈமான்ல பயந்து பயந்து அடி எடுத்து வைத்தார்கள். மறுமையை பெற வேண்டும், இந்த உலகமே வாழ்க்கை என்று நாம் இருந்து விட்டு மறுமை இழந்து விடக்கூடாது என்ற அச்சம் இருந்தது என்பதற்கு மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு வந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய விபச்சாரம், அவங்க யாரும் அவங்களெல்லாம் பிடிக்கல, கையும் களவுமா சுயமா வந்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஒரு சபையில, இந்த மாதிரி ஒரு சபையில ஒரு பெண்மணி வந்து, நான் தவறு செய்து விட்டேன், இந்த மாதிரி தவறு செய்து விட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா அந்த பெண்மணியுடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க இந்த உலகத்தை பத்தி கவலைப்படவே இல்லை. இவங்க என்ன நினைப்பாங்க, விபச்சாரின்னு சொல்லுவாங்களே. இன்னைக்கு வரைக்கும் 1400 வருடத்திற்கு பிறகு அந்த பெண்மணியுடைய அந்த குற்றச் செயலை நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் தெரியும், இது ஒரு வரலாறு ஆயிரம் சொல்லி. ஆனா அந்த பெண்மணி சபைக்கு வந்து சொன்னாங்க, ஆமா நான் தவறு பண்ணிட்டேன். என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? என்ன வார்த்தைய? தஹீர்னி யா ரசூலல்லாஹ். இதான் அந்த வார்த்தை பயன்படுத்த வார்த்தை என்ன? என்னை அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு. என்னுடைய ஈமான்ல பல தவறுகளால் கசடுகள் அழுக்கு படிந்துருச்சு, பல குற்றச்செயல்களால் அழுக்கு படிஞ்சிருச்சு. இந்த அழுக்கோட அல்லாட்ட நான் போய் நிற்க முடியாது. இந்த அழுக்குக்கு எல்லாம் இங்கேயே நான் தூய்மைப்படுத்திட்டு ரப்பிட்ட போகும்போது உண்மையான ஈமானாக, உண்மையான அடிமையாக அங்க போய் நிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு முகத்தை திரும்பிக்கிறாங்க. சொல்றாங்க, அவங்க என்னை சந்தேகப்படுறீங்களா? அவங்க நான் சந்தேகப்படுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திரும்பவும் சொல்றாங்க, நீங்க நான் தவறு செஞ்சதை பற்றி நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்லை, என்னுடைய வயிற்றுல குழந்தை இருக்குதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அந்த குழந்தையை பெற்றுட்டு வேணா அனுப்பி விடுறாங்க. குழந்தைய பெற்று அவங்க கொண்டு வரும்போது உணவு அருந்தக்கூடிய ஒரு பருவம் வர்ற வரைக்கும் குழந்தையை பெறதுக்கு 1 வருஷம், உணவு அருந்துறதுக்கு இன்னும் 2 வருஷம். உணவு அருந்தக்கூடிய பருவத்துல அந்த குழந்தையோட வந்து இந்த குழந்தை உணவு சாப்பிடுது. என்னைய நீங்க தண்டனை கொடுக்கறதுனால இந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுமார் 3 வருட காலம் ஒரு பெண்மணி தன்னுடைய மனநிலையை மாத்திக்கிறவே இல்லை. 3 வருட காலம் தெளிவா இருக்கிறாங்க. இந்த குற்றத்துக்கு, ஈமானைய இழந்ததுக்கு, பாவம் பண்ணதுக்கு நிச்சயமா இங்கே நான் சரி பண்ணிட்டு போயிடணும். அல்லாட்ட போய் நிற்கும் போது எந்த கசடம் இல்லாமல் உண்மையான ஈமான நிக்கிறேன்னு அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு தண்டனையை நிறைவேற்றாங்க. அப்படி சொன்னாங்க, இந்த பெண்மணியுடைய லக்கத் தாபத் தௌபத்தன், இந்த பெண்மணி ஒரு தௌபா செஞ்சிருக்கிறாங்க. இந்த தௌபாவை, பாவ மன்னிப்பை இந்த மதீனாவாசிகள் அனைவருக்கும் பங்கு வைத்தாலும் ஈடு கொடுக்கும்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஒரு அற்புதமான தௌபாவை அந்த பெண்மணி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அன்பிற்குரியவர்களுக்கு யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு எவ்வளவு தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில. எப்பமாவது நாம அதை தூய்மைப்படுத்திட்டு அல்லாட்ட போகணும்னு யோசிச்சோம்னா நிச்சயமாக அது ஒரு பாக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த தவறுகள் எல்லாமே நம்முடைய ஈமானை தாக்கிக்கிட்டே இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். நவீன சவால்கள் சொன்னா சவால்கள் வெளியேந்து வரக்கூடிய சவால்கள் எல்லாம் அடுத்தது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வெளியே உள்ள சவால்லாம் மெயினான சவால் நம்ம தான். யாரோ ஒரு ஆள் வந்து உங்களை பாதிப்பை ஏற்படுத்துற சவால்கள் எல்லாம் அடுத்த சவால். சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய சவால் நம்மிடத்தில் தான் இருக்கிறது.
நான் ஈமான்ல உறுதியா இருக்கிறேன்னா, எனக்கு உள்ளதை நோக்கி நான் பயணிச்சு போறேன்னா, அதுல வாய்ப்பு இல்லைன்னால ஈமான்ல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும். செயல்பாடுகள் வராத வரைக்கும் ஈமான் உன்னிடத்திலே உன்னை உருப்படுவதற்கான ஒரு வழியை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை என்று பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பெண்களை பற்றி வசனம் வருது, எப்படி மாறுது பாருங்க. ஈமான் ஈமான்டா என்ன, உன்னை அப்படியே புரட்டி போட்டுறேன். குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, குடிக்க கூடாது. குடிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே வரல, அது சிறுக சிறுக தடுக்கப்படுது. முழுமையான தடை வரும்போது எல்லாரும் நிப்பாட்டிட்டாங்க. அரபுகள்கிட்ட 2 சாதனங்கள் மிக மகத்தானதாக இருந்துச்சு. ஒண்ணு, அதிகமான நாள் சேமித்து வைக்கப்பட்ட சாராயம், அதிகமான நாட்கள் சேமித்து வைக்கப்பட்ட சாராயம். இன்னொன்று, அதிகமான போர்க்களங்களை சந்தித்த வாள். இந்த 2மே அரபுகள்கிட்ட மிக உன்னதமாக புனிதமாக அவங்கள்ட்ட இருந்தது, மதிப்பு மிக்கதாக. அப்படிப்பட்ட சாராய பழக்கம் உள்ள அந்த மக்கள் அப்படியே தூக்கி தட்டுறாங்க. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூன் வசனம் வருதே. சாராயம்லாம் ஷைத்தானுடைய வேலை, தூக்கி தட்டுறாங்க. எந்த ஒரு சஹாபி அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதுறாங்க, ஹிஜாபுடைய வசனம் இறங்குது. அப்ப மதீனத்து பெண்களுக்கு எங்க யாருக்கு அங்க எத்தனை ஆடை இருந்துச்சு? ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தகவலை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க. சுத்ரா நினைக்கிற அந்த பாடத்துல தொழுகைக்கு என்னென்ன ஆடைகள்லாம் உடுத்தணும், ஒரு ஆடையில தொழுலாமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது அவர் கேட்கிறாங்க, மூடவே எங்கள்கிட்ட யாருக்கு 2 ஆடை இருந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அந்த காலத்துல எங்கள்கிட்ட யாருக்கு 2 ஆடை இருந்தது, 2 ஆடை இல்ல. அப்படிப்பட்ட ஒரு உச்சகட்ட ஏழ்மை. தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒழுங்கை கடைபிடிச்சாங்க. பின்னாடி பெண்கள் தொழும்போது, முன்னாடி ஆண்கள் தொழும்போது, சஜிதாவிலிருந்து ஆண்கள் எந்திரிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டா பெண்கள் எந்திரிக்கணும். அப்புறம் சஜிதாவுக்கு போகும்போது முன்னாடி பெண்கள் கொஞ்சம் சஜிதாவுக்கு போயிருந்தா அதுக்கு பிறகு ஆண்கள் போண்டாங்க. என்ன ஏன் காரணம் தெரியுமா? ஒரே ஒரு ஆடையோடு தான் அங்க ஆண்கள் இருந்தாங்க. அவருடைய மறைக்க வேண்டிய பகுதி தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்தில் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு ஆடை சொல்றாங்க. ஒரு சாதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வாங்க நாம புறப்பட்டு போவோம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. மஸ்ஜித் நபவியிலிருந்து ஒரு சின்ன கூட்டம் நோய் விசாரிக்கிறதுக்காண்டி போகுது. அந்த கூட்டத்தினருடைய நிலைமையை அந்த சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க. எங்களில் எவருக்கும் மேலாடை இல்லை, எங்களில் எவருக்கும் தொப்பியோ தலப்பாகையோ இல்லை, எங்களில் எவருக்கும் காலணி இல்லை, நாங்கள் நோய் விசாரிக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விடுபட்ட ஏரியா இது. அவுரத்தை மறைக்கக்கூடிய பகுதிக்கு மட்டும்தான் அவர்களுக்கு துணி இருந்தது. இப்படி ஒரு கூட்டம் போய் நோய் விசாரிக்க போகுது. ஆண்களின் அல்லாஹ் சொல்றான், 3 நேரங்கள்ல நீங்க அவுராத் என்று அல்லாஹ் சொல்றான். அது வீட்டுல போய் அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது. என்ன காரணம்? அடிப்படையான துணி இல்லாத காரணத்தினால இருக்கக்கூடிய அந்த துணியை, அவங்க ஒரு துணியா 2 துணியா இருக்கும், அந்த துணியை புழிஞ்சு காய போடக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் போனோம்னா முழுமையாக அவர்கள் மறைக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வீட்டில் இருந்துச்சு. அப்படி ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு ஹிஜாபுடைய வசனம் இறங்குது. எங்க ஈமான் பாரு. இப்படி ஒரு சூழல்ல மறைக்கணும்னு வருது. என்ன செய்யறது? இன்னொரு ட்ரெஸ் இருந்தா தானே மேல தூக்கி போடுறதுக்கு. அப்போ முள்ள வச்சு குத்துனாங்கன்னு அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்யட்டும். அவர்கள் தங்கள் இருக்கக்கூடிய ஆடையில அவர்கள் சொன்ன ஈமான், இதுதான் ஈமான். ஏன் சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு போறாங்க? ஏன் சஹாபி பெண்கள் சொர்க்கத்துக்கு போறாங்க? ஒரு விஷயத்தை அவங்க தெளிவா புரிஞ்சாங்க. இந்த ஈமான் என்பது அது எது விரும்புதோ அதை நோக்கி என்னை அது நகர்த்தது. அதான் ஈமான். நீ விரும்புறது மாதிரி ஈமான் இருக்கணும்னு சொன்னா
அதுக்கு அது வராது. இது அல்லாஹ்வுடைய சொத்து. அது எஜமான் ரப்பு சொல்றான், நீ அவன் நினைச்ச மாதிரி உன்னை மாத்தினதான் நீ அவனுடைய அடிமை. நீ நினைக்கிற மாதிரி இருந்தா உன்னுடைய ரப்பு அல்லாஹ் இல்ல, மனோ இச்சை தான். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னா. அப்புறம் ஐத்தல்லதை மனிதஹு ஹவா, உன்னுடைய ரப்பு யார் என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த தருணம் வாழ்க்கையில என்றோ இல்லை, ஒவ்வொரு நொடியும் இருக்கிறது. உன்னுடைய ரப்பு யார்? அந்த பெண்ணுக்கு வந்துச்சு ஹிஜாபுடைய வசனம் இறங்குச்சா என்ன செய்யணும்? ரஹிமல்லாஹு இம்ரான். அவங்க சொல்ல துஆ செய்றாங்க. அவங்க வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, தன்னுடைய ஆடையை எடுத்து ஒரு முள்ள குத்தி ஒரு மாதிரி ஹிஜாப்லாம் அல்லாஹ் நெஞ்ச மூட சொல்றான், மறைக்க சொல்றான். இதுக்கெல்லாம் என்ன முடியுமா அதை பண்ணாங்க. பெருநாளைக்காக பெருநாள் தொழுகைக்காண்டி வெளியே போகும்போது ஆடை இல்லைன்ற உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்கள யாருக்காவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆடை இருந்துச்சுன்னா அதை அவங்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுத்து கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. அன்பிற்குரியவர்களை, இவ்வளவு இக்கட்டான தருணத்திலும் கூட அவர்கள் இந்த ஈமானை பார்த்தாங்க. இது கட்டுப்பாடுனா கட்டுப்பாடு. எங்க பண்ணமோ அதை செஞ்சிரு, உசுறு போனாலும் கொடுத்துரு. நான் சொன்ன அந்த சம்பவம் இருக்குல்ல, சாதாரண விஷயமா உயிரை கொடுக்கக்கூடிய சம்பவம். அதை செஞ்சிரு, அதை கொடுத்துரு, பொருளாதாரத்தை கொடுத்துரு. ஈமான் தான். ஈமானுடைய சவால்கள் சொன்ன உடனே நீங்க அவன் நம்மளை கொள்றான், முஸ்லீம்னா வெட்டுறான், அங்க பள்ளிவாசல உடைக்கிறான், இங்க செய்யறான், கருவா இருக்கிறான், எல்லாமே குழப்பங்கள் தான். அதுல நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதில் தேராத எந்த சமூகமும் இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம விளைக்கணும். இந்த ஈமானிய பார்வையை புரியாத, இந்த ஈமானிய வீரியத்தை தன்னுள் கொண்டு வராத எந்த சமூகத்திற்கும் இந்த உலகத்துல எந்த வாழ்க்கையும் கிடையாது. அழிவை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு மிஞ்ச. முதல்ல இந்த இந்த ஈமான் தன்னை பலப்படுத்துறது. ஈமானிய வீரியம் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய மகத்தான சொத்து. அதை எப்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தா? இவளை இன்னைக்கு நிறைய சவால் வருது, நம்ம முஸ்லீமா இருக்க முடியாது, நம்மள அப்படி கொள்றா இப்படி கொள்றாண்டு. ஒண்ணுமே கொள்ள முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது உலகத்தில் எவனும் நம்மள. நீங்க மூமினாக இருந்தா ஒரே ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான், அன்துமுல் அஅலம் இன் குன்தும் மூமினீன். நீங்க தான் மேலோங்கக்கூடியவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஷர்த் என்னது? மூமின்களாக இருந்தால். இதுதான் ஷர்த். இந்த ஷர்த் அல்லாஹ் மேல சத்தியமா வேறு எந்த ஒன்றை வச்சு நாம் உயர முடியாது. ஈமான் தான். ஈமான் இருந்தா அவன் உயர்வான், ஈமான் இல்லையா அவன் தாழ்ந்து போவான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவன் வேற எதை ஒன்றை வச்சு அவன் காப்பாற்றிக்கிற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கொடுக்கப்பட்ட ஒரு உதவி செய்யப்பட்டதெல்லாம் சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு என்னென்ன மாதிரிலாம் உதவி செஞ்சிருக்கான். அதுக்கு சொல்றாங்க, நுசிர்து பிர்ருஅப் மசீரத்த ஷஹர். ஒரு மாத கால பயண தொலைவில் இருக்கக்கூடிய ஒருவன் முஹம்மது என்று சொன்னாலே அவன் கொல்ல நடுங்குதுங்க. ஒரு மாத தூரம் அவன் அவ்வளவு தூரத்தில் இருக்கான். ஆனா முஹம்மதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு நடுங்கிறது. அவன் ஏன் நடுக்க வந்துச்சு? எந்த நடுக்கத்தை எல்லாம் எப்படி கொடுத்தான்? ஈமான கொடுத்தான். தூரத்தில் மட்டும் இல்ல, ஒரு போருக்காக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில அல்லாஹ்வுடைய ஒரு ஓய்வு எடுக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் தனியா இருக்கட்டும் கொஞ்சம் தூரமா போயிடுறாங்க. எப்பவுமே சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் மரத்தடியில ரசூலுல்லாஹ் தனியா இருக்கட்டும், நம்ம எல்லாம் டிஸ்டர்ப் இல்லாம போகணும். அந்த நேரத்துல ஒருத்த வந்து கேட்கிறான், வாழை எடுத்து கையில வாழை எடுத்துட்டு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நிராயுதபாணியா இருக்கிறாங்க, ஒண்ணுமே அங்க இல்ல, கொண்டா கொண்டுடலாம். கேட்கிறான், மை யம்னஉக மின்னி அப்படின்னு, என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவன் யார் அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அங்க ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்னு சொன்னாங்க. அல்லாஹ்ங்கிற வார்த்தை அவனுக்கு கேட்காத வார்த்தை கிடையாது. ஆனாலும் அந்த வார்த்தை அந்த நேரத்தில் நம்மளுடைய மௌத் ஹயாத் இல்லாம இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ். மௌத் ஹயாத் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அல்லாஹ் தான்.
இவனோ இவன் கையில் இருக்கக்கூடிய வாளோ என் மூத்த ஹயாத்தை தீர்மானிக்காது. ரொம்ப தெளிவாக ஒரு எந்த எதிரியும் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், அவனிடத்துல எப்படி ஆயுதமே இருக்கட்டும், என்னிடத்துல ஒண்ணுமில்லாதவனாக நான் இருந்தாலும் மூத்த ஹயாத்தை தீர்மானிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அழகா தெளிவா அடிச்சாங்க. அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றுவான். அவனால வீர முடிஞ்சா முடியல, நடுங்கிறது. அவன் அல்லாஹ்னு சொன்ன உடனே அவனுக்கு பயம் நடுங்கிறது. இப்ப கேட்கிறான், இப்ப உடனே யார் என்கிட்ட வந்து காப்பாற்றுவான்? அதுக்கு அவர் சொல்றான், நீ என்னை வெட்டினா ரத்தத்தை ஓட்டலாம், என்னை மன்னிச்சு விட்டா நீ இரக்கமுடையவராக மாறலாம் என்று அவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஈமான் எப்படி அவங்களை நடுங்க வைக்குது. இது ஈமான் தானே அவங்களை நடுங்க வச்சிச்சு, அவங்களுடைய நம்பிக்கை நடுங்க வச்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க எதை வச்சு நாம இந்த உலகத்துல கௌரவமா இருக்க முடியும், எதை வச்சு நாம இந்த உலகத்துல வாழ முடியும், எதை வச்சு நாம பாதுகாப்பா இருக்க முடியும்னா முதல் அரண் ஈமான் தான். முதல் அரண் நம்மை காப்பாற்றக்கூடிய முதல் சக்தி அது ஈமானிய சக்தியா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக் குகையில போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன நடக்குது அங்க? அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கால் தெரியுதுன்னா எல்லாரும் போய் பார்த்துருவீங்க. அந்த குகை கீழே குனிஞ்சா மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கூலா இருந்தாங்க. லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாத, அல்லாஹ் நம்மளோட இருக்கிற. எப்படி சொல்ல முடிஞ்சது? எப்படிங்க சொல்ல முடிஞ்சது? எவ்வளவு பயம்! அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஒரு மாதிரி யோசிச்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இறங்கிட்டா என்னன்னு. சாதாரணமா அஸ்பாபுகள் முஸப்பி யதார்த்தமான ஒரு சூழலை அவங்க சொல்றாங்க, குனிஞ்சா பார்த்தா செத்தோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வார்த்தை சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், பயப்படாதே, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். ஃபிரௌன் விரட்டிட்டு வர்றான். யார? மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கூட்டத்தையும் பனி இஸ்ரவேலர்களை விரட்டி வந்தா சொன்னாங்க, இன்னால முதரக்கூன், மாட்டிக்கிட்டு வந்தாங்க. என்ன ஓடி ஓடி வந்தா முன்னாடி நதி, பின்னாடி பார்த்தா ஃபிரௌனே இறங்கி வர்றான் களத்துல. ஃபிரௌனே இறங்கி ஓடி வர்றான். அப்படின்னா எப்படிப்பட்ட வெறித்தனமான ஒரு விரட்டிட்டு வந்திருப்பான்னு பாருங்க. அரசனே ஓடி வர்றான் விரட்டிட்டு. அப்போ வெறித்தனமான விரட்டலுக்கான கூட்டம் வருது. இந்த பக்கம் ஓடுறத பார்த்தா தண்ணி இருக்குது. எங்குமே மனிதனுடைய பார்வையில எதுவுமே அது முடிவெடுக்க முடியாத ஒண்ணு. தண்ணியில இறங்கி சாக முடியாது, நின்னாலும் கொன்றுவான். எங்கிட்ட ஓட முடியாது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இன்ன மஅய ரப்பி இன்னஹு ஸயஹ்தீன், என்னோட என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்ட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஈமான். இந்த ஈமானுடைய பண்பு நம்மள்ட்ட இன்னைக்கு இருக்குதா? ஆடி போயிடுறோம். ஏதாச்சும் பிரச்சனை வந்தா, ஏதாச்சும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தா முதல்ல நாம அடமானம் வைக்கிறது நம்ம ஈமானத்தான். முதல்ல அதைத்தான் இழக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இழக்கக்கூடாத சொத்து என்னது? ஈமான். அது பலவீனப்பட்டு விடக்கூடாது. அந்த சொத்தை நாம சொத்தா காப்பாற்றணும். என்ன செய்யறது? அந்த சொத்தை எப்படி காப்பாத்துறது? சாகுற வரைக்கும் அதை காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சூரத்து இப்ராஹிம்ல நம்ம முன்னாடி ஷரஃபுதீன் உமரி கூட அந்த வசனத்தை சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், அலம் தர தரபல்லாஹு மத்லன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா. அல்லாஹ் ஒரு மரத்தை உதாரணமா காமிக்கிறான். அது ஒரு நல்ல மரம், அதனுடைய வேர் பூமியிலே ஆழ பதிந்திருக்கிறது. துத்தி உக்லஹா குல்லஹின், அது எல்லா காலங்களிலுமே கனியை தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த கலிமா உள்ளத்தில் ஆழ பதியும் போது அது வேறாக மரம் முளைக்குது. அதுக்குன்னு அர்க்கானுகள் வருது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜின்னா கிளைகள் வருது. அதுக்கு பிறகு அதிலிருந்து பல செடி இலைகள் முளைச்சு கனிகளை தருது. இந்த மரத்திற்கு உதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மூமினுக்கு உதாரணம், மூமினான மரத்துக்கு உதாரணம் என்னன்னு கேட்கிறாங்க. பிறகு புகாரில வருது, பேரிச்சம்பழம்னு சொல்றாங்க. மக்களுக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கும் அது. எல்லா வகையிலுமே நன்மை தந்திருக்கக்கூடிய ஒரு மரம் மாதிரி தான் முஸ்லீம் இருப்பான்.
அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் பில் ஹயாத்தி துன்யா வ பில் ஆখিরাহ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு அதை பலப்படுத்தி தர்றான். பில் கௌலி ஸாபித், உறுதியான வார்த்தையை அல்லாஹ் பலப்படுத்தி தருவான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்ன அது அப்படின்னா, இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வாழ்றது எப்படி வேணாலும் வாழலாம். ஒரு ஆள் 2 பேர் போறாங்க, ஒரு ஆள் தொழுறாரு, ஒரு ஆள் தொழாம இருக்காரு. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லை. 2 பேர் வியாபாரம் பண்றாங்க, ஒரு ஆள் ஹலால் ஹராம பார்க்காம பண்றாரு, ஒரு ஆள் பார்த்துட்டு பண்றாரு. 2 பேரும் ஒன்னால வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஆள் மார்க்கத்துல பக்குவமா இருப்பாரு, ஒரு ஆள் மனைவி பக்குவமா இருப்பாங்க, கணவன் மாற்றமா இருப்பாரு, அல்லது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்க மோசமா இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரே வீட்டுல ஒரே சமூகத்துல வாழ்வோம். ஆனால் சக்கராத்துன்னு ஒரு வரும்போது எல்லாம் ஒன்னா இருக்க மாட்டாங்க. அதான் விஷயம். எல்லாம் ஒன்னா இருந்து வாழக்கூடிய இந்த சமூகத்துல சக்கராத்துன்னு வரும்போது எல்லாம் ஒன்னா இருக்க மாட்டாங்க. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் பில் ஹயாத்தி துன்யா வல் ஆখিরাহ. அல்லாஹ் இந்த வார்த்தையை, உறுதியான இந்த வாசகத்தை இந்த மக்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் கொடுப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறது அவருடைய வாழ்க்கைய வாயில வர, மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றானோ அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். ஆகிற கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபகத் தஹல் ஜன்னத் லக்கினு மூத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு சக்கராத்து ஆள்ல இருந்தானா அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிடுவான். அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் சுதந்திரமா அதை சொல்ல முடியும், சொல்லாமல் இருக்க முடியும். ஆனால் சக்கராத்துக்கு அவனுக்கு அந்த வாய்ப்பு வர்றது அல்லாஹ்வால் நாடியவனை தவிர வேற யாருக்கு வராது. அதான் அல்லாஹ் வசனத்துல சொல்றான். கடைசி கட்டத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல யாருக்கு முடியும்? அவன் கடைசி வரைக்கும் மூத்து வந்துரும் பயந்து பயந்து ஈமான காப்பாத்திக்கிட்டே ஓடுறானே, அவனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனாலதான் இறுதி கட்டங்கள் சிறப்பாக அமையணும் நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ் ஹஸ்ஸின் ஆகிபத்தனா, எங்களுடைய கடைசி கட்டத்தை நீ முடிவுகளை ஆக்கிக்கா, எங்க சிறப்பாக ஆக்கித்தா, இலகுவாக ஆக்கித்தா. லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம்? கடைசி கட்டம் எப்படி போகுது? லா தமூத்துன் வலா தமூத்துன்ன இல்லா வஅன்து முஸ்லிமூன். முஸ்லிமாக மூத்தாகணும்னு சொன்னா கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது எல்லாம் சொல்லலாம், வராது. யாருக்கு வரும்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. அல்லாஹ் சொல்றான், நீங்க யார் ரப்புனல்லாஹ்னு சொல்றீங்க, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் சொல்றீங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்து சும்ம இஸ்தகாமு, அதுல சாகுற வரைக்கும் உறுதியா நிக்கணும், ஈமான பலத்தோட ஓடணும். அப்பதான் மூத்துடைய நேரத்துல தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் வருவாங்க உங்கள்ட்ட வந்து, அல்லா தஹாஃபு வலா தஹஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னah, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, விட்டுட்டு போறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, மறுமையை பற்றி நீங்க பயப்பட வேண்டாம், நாங்க உங்களுக்கு உலகத்திலும் நண்பராக இருந்தோம், கியாமத் நாள் மறுமையிலும் உங்களுக்கு நண்பராக இருப்போம். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், கிருபையாளன் மன்னிப்பாளன் அல்லாஹ்வின் விருந்தாளியாக நீங்க போறீங்க. அங்கு உங்களுக்கு மனசுல பட்டதெல்லாம் கிடைக்கின்ற சுபச்செய்தியோட மலக்குகள் யாருக்கு அந்த ஆறுதல் சொல்லுவாங்க? இஸ்திகாமத்தோட கடைசி வரைக்கும். ஒரு நாள் வந்தோம், ஒரு பயான் கேட்டோம், ஒரு நல்லதை கேட்டோம், மாஷா அல்லாஹ் நல்லா பேசினாரு, என்னப்பா சொன்னாரு, நல்லா சொன்னாரு, அதோட போயிட்டு அவன் வழிக்கு போயிடுவான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. வந்தாங்க, பெண்கள் கூட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க, என்ன நல்லா இருந்துச்சு, போச்சு, படிச்சோம், இந்த ஆள் நல்லா பயான் பண்ணார், இவர் நல்லா பேசினாரு, அந்த புக்கு நல்லா இருந்துச்சு, ஓகே, முடிஞ்சு. உன் வாழ்க்கை அன்னைக்கு சுபுஹ் இல்லை, அன்னைக்கு குர்ஆன் இல்லை, அன்னைக்கு ஒழுக்கம் இல்லை, அன்னைக்கு ஹிஜாப் இல்லை. நீங்க நான் அடிக்கடி இந்த செய்தியை சொல்றதுண்டு, சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. ஒரே ஒரு தடவை சந்திப்பாங்க, ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அவுஜிதிலி யா ரசூலல்லாஹ், வந்து எனக்கு நிறைய சொன்னாங்களா எனக்கு மனசுல வச்சுக்கிற முடியாது, சுருக்கமா சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உன் நாக்கை பாதுகாத்துக்கோ அப்படி. இதனால ஒரு நரகத்துக்கு நரகத்துக்கு போறதுக்கு உன்னை தடுக்கும் அப்படின்னா. நாவினால நரகத்துக்கு போறானா?
நிறைய பேர் நரகத்துக்கு போறது இல்லாத ஹசாயினி அல்சிலத்திக்கும், நிறைய பேர் நரகத்துக்கு போறதே ஒரு நாவு செஞ்ச அறுவடைனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் சொல்லிட்டாங்களா ஈமான் நாக்கு கட்டுப்படுத்தணும்ல. ரசூலுல்லாஹி சொல்றாங்க மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் வந்து மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், யார் அல்லாஹ்வை மறுமையை நம்பி இருக்கிறார் நல்லதை சொல்லட்டும் அல்லது அமைதியா இருக்கட்டும். லா தகுல் மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு எதை பற்றியான அறிவு இல்லையோ அதை பத்தி பேசாத, அதுக்கு பின்னாடி கிடக்காத. அல்லாஹ் சொல்றான் ஏ இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உன்னுடைய பார்வை, உன்னுடைய செவிப்புலன், உன்னுடைய உள்ளம், இதை பற்றிய எல்லாத்தையும் பற்றி விசாரணை மறுமையில் இருக்கிறது. அதனால கவனமா வச்சுக்கோ, நாக்க ஒழுங்கா வச்சுக்கோ, கண்ணை ஒழுங்கா வச்சுக்கோ, உள்ளத்தை ஒழுங்கா வச்சுக்கோ, தப்பானதை ஏத்தாத, தப்பானதை பார்க்காத, தப்பானதை கேட்காத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றது. நம்மள்கிட்ட வந்து நம்மளை காப்பாத்துறாரு. இது லக்கல் முத்தலக்கியானி அனில் யமீன் வ அனிஷ் ஷிமாலி கஈத் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் சொல்றான் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் மலக்குகள் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கணக்கு பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன சொன்னாலும் கணக்கு பண்ணி எழுதுறாங்க. அதுண்டா அதுண்டு எழுதுவாங்க, இதுண்டா இதுண்டு எழுதுவாங்க. இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல மலக்குகள்ட்ட டெய்லி நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்துல கொண்டு வரப்படுதுங்கிறது நமக்கு தெரியுமில்ல. வாழ்க்கை மாற்றம் வந்ததா அன்பிற்குரியவர்களே? இதுதான் நம்முடைய இலக்கு, நம்முடைய மிகப்பெரிய சவால். நம்ம சேலஞ்சே ஈமான நம்ம காப்பாத்துறது, அதுக்கடுத்து ஈமான நம்ம கூட்டுறது, நம்ம கூட்டணும், நம்ம அதை எப்படியாவது நம்ம அதை வளர்க்கணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நாம பயணிக்கணும். அல்லாஹ்விடத்துல போய் நாம யா அல்லாஹ் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் வேணும். ஒரு போட்டி தான், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, சாத்தியம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொர்க்கத்தை 100 பிரிச்சிருக்கிறான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அது உயர்ந்த சொர்க்கம், அதுக்கு கீழே 99 சொர்க்கம் இருக்குது. சொர்க்கத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஆனா சொர்க்கம் இல்லாம ஒரே தரத்துல இல்ல. காரணம் மனிதன் பல தரத்துல இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு உங்களோட இருக்கிறோம், அங்க இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அந்தஸ்தால் நீங்க மேல இருப்பீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்உ மமன் அஹப், யாரு ஒருத்தர் நேசிக்கிறானோ அவரோட மறுமையில் இருப்பான். அந்த மஹமன் அஹ்பப், நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோட நீ இருப்பார் என்று சொல்லி சொர்க்கத்துல ஒன்னா இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அங்க பேச்சுவார்த்தையில் வந்துச்சுன்னா மனிதன் ஏற்ற தாழ்வுல இருப்பாங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்த அளவுக்கு முயற்சி பண்றோங்கிறத நீங்க கவனத்தில் வை. நிச்சயமா ஒரு ஆள் ஒரு மாதிரி இருக்க முடியாது, நமக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். நபிமார்களையே பற்றி அல்லாஹ் சொல்லும் போது தில்கர் ருசுல் ஃபضلல்லாஹு பஅதுஹும் அலா பஅத், இவர்கள் எல்லாம் நபிமார்கள் தான், ஆனால் சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறார். உலுல் அஸும் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த அந்தஸ்துகளுக்கு அல்லாஹ் ஒரு படித்தரத்தை ஏற்படுத்துறான். நமக்கும் அந்த மாதிரி படித்தரம் இருக்கும். ஆனால் படித்தரத்தின் கடைசி ஒரு இலக்கு இருக்குது. அது நீங்க அதான் சொல்லுவாங்க, உயர்ந்த அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்குது, கடைசி இருக்கு பாருங்களேன். அந்த கடைசி அந்தஸ்து என்ன தெரியுமா? நரகத்துக்கு போகாமல் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகாமல் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகணும். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் தான் வெற்றியாளர். சில பேர் நரகத்துக்கு தூக்கி எறியப்பட்டு அந்த வேலையை அவங்க அனுபவிச்சு அப்புறம் நஹ்ருல் ஹயாத் ஒரு ஜீவ நதின்னு ஒரு வாழ்க்கை நதி, அதுல தூக்கி கறிக்கட்டையா போடப்பட்டு பிறகு அவன் சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லப்படுவார்கள். இது யார் தெரியுமா? ஈமானை ஷிர்க் வைக்காமல் இழக்காமல் காப்பாற்றியவர். ஷிர்க்குக்கு போல பாக்கி எல்லாம் தப்பை பண்ணியிருக்கான். அப்ப ஷிர்க் இல்லைன்னா என்ன நமக்கு கிடைக்கும்? நிரந்தர நரகம் இருக்காது. ஷிர்க் இல்லைன்னா நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம்,
அல்லாஹ் ஒருத்தர் நம்பிட்டோம், நிரந்தர நரகத்திலிருந்து அது நம்மளை காப்பாற்றும். ஆனால் நரகத்திலிருந்து காப்பாற்றுமா? இதுதான் இங்க கேள்வி. நிரந்தர நரகத்திலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவா, மாற்று கருத்து இல்லை. நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போவோமா? அதுதான் உள்ள கேள்வி. அப்படி போகாம இருக்கிறதுக்கு ஈமான நாம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், ஈமான அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க நியத்து வைங்க. கடைசியா நம்ம சொல்றது என்னன்னா, பலவீனங்கள் என்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கு. நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். அவருடைய பாவங்கள் நிச்சயமா எல்லாரும் பாவம் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய பாவங்கள் கூட குறைய இருக்கும், தவறுகள் கூட குறைய இருக்குமே ஒழிய விடுபட்டவர்கள் நம்மள யாரும் இருக்க முடியாது. அதனால நான் ரொம்ப யோசிச்சேன்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், உங்களை நீங்க ரொம்ப பரிசுத்தப்படுத்தாதீங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க யாருன்னு அல்லாஹ் சொல்றான். நான் யோசிச்சேன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நம்மளே சில விஷயத்த நல்லவன் நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில நாம பல தவறுகளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம தௌபா செய்யணும், நம்மளால் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல ஒரு தௌஃபீக் நமக்கு செய்வான். நாம முன்வரும் போது அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு தந்துடுவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் என்னுடைய விஷயத்தில் முயற்சி பண்றீங்களோ அவருக்கு நாம வழியை காமிப்போம். நீங்க வாங்க, முன்வாங்க. நீங்க முன்வராத வரைக்கும் அல்லாஹ் முன் வர மாட்டான். இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும். நீங்க அல்லாஹ்வுக்கு உதவ முன்வரணும், அல்லாஹ் உங்களுக்கு உதவும். அப்ப என்ன விஷயம்? இந்த ஈமானியர்ல திருந்தன அப்படின்னு முடிவெடுக்கணும். இங்கதான் பிரச்சனை. திருந்தன முடிவெடுத்துட்டோம்னா அல்லாஹ் நம்ம மேல அருள் செஞ்சு திருந்துறதுக்கான வழிகளை காமிச்சிருவான். அதுல ஓட கத்துக்கிறது. முடிவெடுக்க தயங்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கையில் ஆபத்தான தருணம் தான். முடிவெடுக்கணும், அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாதீங்க. எனக்கு சரி, உங்களுக்கு சரி, எல்லாத்துக்கும் புது உபதேசம். நம்மளுடைய ஈமானுடைய பலவீனம் இருக்கு, நமக்கு தெரியும். அந்த பலவீனத்துக்கு மத்தியில தான் நம்ம வாழ்றோம். ஆனாலும் மாற்றணும்னு நம்ம முடிவு பண்ணணும். நம்ம முடிவு பண்ணணும், நம்ம மனைவியை முடிவு பண்ணணும், குழந்தைகளை முடிவு பண்ண வைக்கணும். இந்த கல்வியை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து நமக்கு மாற்றி வேறொரு அந்தஸ்துக்கு நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போவோம். அதனால ஈமானுடைய சவால் என்பது நாம் எடுக்கக்கூடிய இந்த முடிவில் தான் இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சுருக்கமா சொல்ல போனா, ஈமான்ல முழுமை இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். முழுமைப்படுத்தணும். முழுமைப்படுத்துறதுக்கு நாம் அன்றைக்கு முடிவெடுக்கணும். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் நான் செய்வேன், எதெல்லாம் தப்போ அதெல்லாம் நான் விடணும். என்னுடைய ஈமான் கூட்டிக்கிட்டே போகணும், இருக்கிறத குறைஞ்சிடக்கூடாது. கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ். நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் நோக்கி போதா, ஆபத்தை நோக்கி போதா அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு அல்லாஹ் ஒரு நாளை, ஒரு வாழ்நாளை கொடுக்குறான்னா எதுக்கு கொடுக்குறான்? அதிகமான நன்மையை செய்யறது. இன்னையை விட, நேற்றை விட இன்னைக்கு நன்மையை கூட்டுறதுக்கு. இன்றைய விட நாளைக்கு அல்லாஹ் ரூஹ தந்திருக்கானா, இன்றைய விட நாளைக்கு நன்மையை கூட்டுறதுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தர்றான். அப்படி இல்லைன்னா நேற்று செஞ்ச பாவங்களுக்கு தௌபா செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு தந்திருக்கு. நேற்று ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்துக்கான தௌபாவுக்கு தான் இந்த நாள் அல்லாஹ் தந்திருக்கிறான். நேற்று செஞ்ச பாவத்தை திருப்பி இன்னைக்கு செய்யறதுக்கோ, அதை விட அதிகமா செய்யறதுக்கோ அல்லாஹ் எனக்கு தரல. அப்போ நன்மையில் அடுத்த நாள் உன்னை நன்மையில மேல கொண்டு போகலன்னா, அல்லது நேற்று செஞ்சதுக்கு நீ தௌபா செய்யலன்னா, அது உனக்கு வாழ்க்கையில் ஆபத்தான நாள். ஆபத்தான நாள். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஸ்னுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா ஃபஸ்னுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நன்மையை செய்வதற்கு இலகுவாக ஆக்கிவிட்டால் எனக்கு சொர்க்கத்தின் பாதை இலகுவாக இருக்கிறது என்ற அடையாளம். தீமையை செய்வது எனக்கு இலகுவாக இருந்தால் நரகத்தின் பாதையை நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல அடையாளம் காட்டி வச்சிருக்கிறான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கம் நரகம் தான் முடிவு செய்யப்பட்டது, நாங்க ஏன் அமல் செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஅமலு
நீங்க அமல் செய்யுங்கள். எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அது உங்களுக்கு இலகுவாக்கப்படும். குல்லு முயஸ்ஸருன் லிமா குலிகலா, எதற்காக படைக்கப்பட்டானோ அது அவனுக்கு இலகுவாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்மையான காரியம் இலகுவாக்கப்பட்டால் நான் சொர்க்கத்திற்கு படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். தீமையை செய்வதற்கு எனக்கு இலகுவாக இருந்தால் நான் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்க வெளியே தேட வேண்டாம். மனைவி கணவன்கிட்ட தேடாதீங்க, கணவன் மனைவிட்டு தேட வேண்டாம். ஒவ்வொரு ஆளும் உங்களை நீங்க தேடிப்பார். எனக்கு எது இலகுவா இருக்குது? தொழுகை இலகுவா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தொழுகிறது கஷ்டமா இருந்தா அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் என்ற அந்த பயத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நாம கழிச்சோம்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இலகுவாக்கி தருவான். ஆபத்துங்கிறது நிறைய இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு ஆபத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். குர்ஆன் சுன்னாவை சந்தேகப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நமக்கு நடக்குது. நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பேசணுமே, எந்த அடிப்படையில் நம்மளை ஈமான வலுப்படுத்துறோம்? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று, சஹாபாக்களுடைய அதை புரிந்து கொண்ட நடவடிக்கை முறை, இதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகுது. இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு உள்ள மிகப்பெரிய ஃபித்னா என்னன்னா, பேஸ்ல கை வைக்கிறான். குர்ஆன்ல சந்தேகத்தை ஏற்படுத்துறது, ஹதீஸ்ல சந்தேகத்தை ஏற்படுத்துறது, சஹாபாக்கள்ல சந்தேகத்தை ஏற்படுத்துறது. இது ஷைத்தான் மண்டையில போய் உட்கார்ந்துட்டு இந்த வசனத்துக்கு இதெல்லாம் எப்படி, இந்த ஹதீஸ் அதுக்கு மோதுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷைத்தானிய சிந்தனையை இன்றைக்கு உலகம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த சவால் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் உலகம் அதுல தப்பல. ஆனால் அன்பிற்குரியவர்களே, இது மிகப்பெரிய ஒரு சவால் நமக்கு. இந்த ஃபித்னாவிலிருந்து நம்ம தப்புறதுக்கு தொடர் கல்வி நமக்கு அவசியம். நாங்க பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் எவ்வளவு ஒரு அற்புதமான வசதிகள் இந்த கல்விக்கு இருக்குது. அந்த கல்வியை நீங்க பயன்படுத்திக்கிறது. ஒரு நாள்ல இல்லை, இதை சொல்லி முடிக்க முடியாது. இந்த சவால்கள்லாம் என்ன, குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான செய்திகள்லாம் என்னங்கிறத ஒரு பாடமாக படித்து நாம் அந்த ஷைத்தானிய சிந்தனையிலிருந்து நம்மளை விடுதலை அடைய வைக்கணும். அதே போல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஆபத்து என்னன்னா, எந்த செய்தி வந்தாலும் மார்க்கமாக ஏற்றுக்கிறது. இந்த சோசியல் மீடியா என்பது நல்லதுக்கு பயன்படுதோ இல்லையோ, وذكر فإن الذكرى تنفع المؤمنين